ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 29ல இருக்கோம். அதாவது இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைசஸும் கால் முட்டியை பலப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸா போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான மூவ்ஸ் தான் பார்த்திருக்கோம். எப்படி கால் முட்டியை பலப்படுத்த முடியும்னா, கால் முட்டியை சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணா கால் முட்டி வலி இல்லாம காப்பாத்திக்கலாம், வலி வராம வச்சுக்கலாம், வலி இருக்கவங்களுக்கும் படிப்படியா குறைக்க முடியும். 4 நாள் ரொம்ப சிம்பிளான மூவ்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 5th டே கொஞ்சம் கஷ்டமானது. கால் முட்டி வலி இருக்கவங்க, ஆல்ரெடி இருக்கவங்க பண்ண முடியாதுதான், இல்லாதவங்க பண்ணுங்க, கட்டாயம் வலி வராம காப்பாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாருங்க, இந்த மூவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ல கீழே வந்துடுறோம். முட்டி போட்ட மாதிரி கீழே வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலுக்கு 2 காலுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, கால் டோஸ் இப்படி நிறுத்திக்கோங்க. அடுத்தது இந்த 2 முட்டியும் பின்னாடி கொண்டு வந்து ஒரு செகண்ட் நிறுத்திட்டு ஃப்ரண்ட்ல திருப்பி கொண்டு வர போறோம். இதை தான் ரிப்பீட் பண்ணணும். பாருங்க, இப்படி பின்னாடி கொண்டு வந்துருங்க. முட்டி பாத்தீங்கன்னா தரையில இருந்து மேல வந்துடணும். தொடை வந்து தரைக்கு பேரலா வந்துடணும். பக்கத்துல ஏதாவது சப்போர்ட் எடுத்துன்னு கூட நீங்க பண்ணலாம். இப்படியே கம்ப்ளீட்டா வித்தவுட் சப்போர்ட் பண்றது கஷ்டமா இருந்தா அடுத்தது நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் கீழே வாங்க, நேரா நில்லுங்க, முட்டி போட்டு அதே மாதிரி பின்னாடி வாங்க, திருப்பியும் ஃப்ரண்ட்ல போங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 5 தடவை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10 தடவை பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். மேல் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து ரைஸ் பண்ணி நின்றுடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி போறோம், ஃப்ரண்ட்ல வருவோம், தரையில முட்டி படணும், எழுந்துக்கணும், திருப்பியும் பின்னாடி முட்டியை தூக்கிட்டு இப்படி இருக்கணும். இவ்வளவுதான். உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த பேலன்சிங் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு செவரோ ஃபர்னிச்சரோ பிடிச்சிட்டு ஈஸியா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டே போயிடலாம். அப்போ 10, 15, 20 டைம்ஸ் கூட நீங்க பண்ண முடியும். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் மூவ் பண்ணிடுங்க. அடுத்த மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, கால் ரெண்டும் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோங்க, அப்படியே முட்டி போடுங்க. இப்போ 2 கையும் ஃப்ரண்ட்ல உங்க முன்னாடி நிறுத்திக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க உடம்ப. முட்டி மேல வந்தாச்சு, பாதம் ஃபுல்லா தரையில படணும், அதே மாதிரி கையும் ஃபுல்லா தரையில பட்டிருக்கணும். இப்போ கீழே இப்படி கொண்டு வந்துருங்க முட்டிய. ஓகே, அவ்வளவுதான். திருப்பி மலை மாதிரி உடம்ப பண்ணிக்கணும். ஓகே, திருப்பி இப்படி கீழே கொண்டு வரும். அவ்வளவுதான். ஸோ இதை கண்டினியூஸா ஒரு 5 or 10 டைம்ஸ் பண்ணலாம். பாருங்க, பாதம் ஃபுல்லா தரையில போயிட்டு முட்டியை ஃபுல்லா லாக் பண்ணிடணும். உடம்பு மலை மாதிரி ஆயிடும். திருப்பியும் முட்டியை தரையில படுற மாதிரி இருக்கணும். ஓகே, அகெயின் பாதம் தரையில ஃபுல்லா படும், திருப்பி கீழே இறக்கிடணும். ஓகே, அவ்வளவுதான். 4 தடவை பண்ணிட்டோம், இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே, மலை மாதிரி உடம்பாயிடணும், பேக் மேல தூக்கிட்டு திருப்பியும் கீழே இறக்கிடலாம். ஓகே, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? அடுத்ததான் நம்ம ஒரு செவரு பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மூவை எப்படி பண்ணலான்றத சொல்லித்தரேன். பாருங்க பாருங்க, இப்ப பண்ண ஃபர்ஸ்ட் மூவுக்கு சப்போர்ட்டோட, அதாவது செவரு பக்கத்துல இருந்து பண்ணா எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு பக்கத்துல ஒரு செவரு இருக்குன்ற நினைப்பு இருந்ததுன்னா பயம் இல்லாம, அதாவது பேலன்ஸ் கிடைக்கனாலும் விழமாட்டும் பிடிச்சு போன்ற பயம் இல்லாம இருக்கும்போது இன்னும் ஈஸியா பண்ணுவீங்க. ஸோ செவரு கிட்ட மேட் போட்டுக்கோங்க, வந்து இப்படி முட்டி போட்டுக்கோங்க, ஒரு கை இப்படி செவத்துல வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட்டுக்கு. அவ்வளவுதான். இப்படி நீங்க பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட்ல வருது, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை எல்லாராலையும் பண்ணிட முடியும். அவ்வளவுதான். ஓகே, கையெடுத்து பாருங்க, முடியலன்னா பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டோட பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷனும் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டி போட்டுட்டு நம்ம சிம்பிளா இப்படி பின்னாடி வந்து இருக்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் கால் பாதம் தரையோட தரையா படும்போது டீப் ஸ்குவாட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே பொசிஷன் வந்து கீழே முட்டியை டச் பண்ணணும். எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அதுக்கு கால் ரெண்டும் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்ல போய் நீல் பண்றீங்களா, அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடி ஃபுல்லா பாதம் தரையில படுற மாதிரி டீப் ஸ்குவாட் வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரண்ட்ல போய் இப்படி நிற்கணும். அவ்வளவுதான். பாருங்க, டீப் ஸ்குவாட் வந்துடணும், தரையோட தரையா பாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போய் நீல் பண்ணணும். இதை ஒன்று ஜஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பாதம் தரையோட தரையா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி எழுந்துக்கலாம். சப்போர்ட் இல்லாம பண்ணணும்னாலும் ஓகே தான். சப்போர்ட்டோட வேணும்னா பக்கத்துல செவரு பிடிச்சி பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா டீப் ஸ்குவாட்டுக்கு வந்துருவோம். கால் பாதம் பாருங்க ரெண்டும் தரையோட தரையாயிடும். அதுக்கப்புறம் எழுந்து முட்டி போட்டு நிற்கணும். ஓகே, இவ்வளவுதான். ஸோ இந்த 2 சிம்பிள் மூவ்ஸ், ஒன்று சப்போர்ட்டோடையும் பண்ணலாம், ஒன்று சப்போர்ட் இல்லாமையும் பண்றது. அடுத்தது வெறுமையே நம்ம நடுவில் மேட்லயே பண்ணலாம், எந்த சப்போர்ட்டும் தேவையில்லாதது. இந்த மூவ்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கால் முட்டியை கட்டாயம் பலப்படுத்த முடியும். நாளைக்கு நான் இந்த சீரீஸோட ரேப் அப் டேங்கிறதால எல்லா எக்ஸசைஸ் டேஸோட மூவ்ஸையும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அதையும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. Bye bye.